இந்தியன் கேஸ் ஏஜென்சி ஆகட்டும் ஏனைய கேஸ் ஏஜென்சி போய் அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டேப் ரெக்கார்டர் பட்டன் மாதிரி ஸ்டாண்டர்டா எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனையை சொல்லணுன்றதுக்காக இந்த விஷயம் 10 லட்சம் பேர் அப்ராக்சிமேட்டா கணக்கு, 10 லட்சம் இன்டு 100 ரூபாய் என்ன சார் கணக்காகுது? சோ அவங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கான அந்த கேஸ் சிலிண்டர் யார் அப்பா வீட்டுல இருந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம உதயா கேட்பார்ல, அந்த மாதிரி தான் கேட்க தோணுது. ஆனா அப்படி கேட்டா திமுக காரன் நான் சங்கின்னு சொல்லி பட்டம் கொடுப்பேன். எந்த பட்டம் வேணா கொடு சகோதரா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீயே 200-300 பிச்சை எடுத்துட்டு இருக்க, கஷ்டமா இருக்கு. முள்ளபடியே ரொம்ப வருத்தப்படுறேன். கொஞ்சம் உயர்த்தி 500 ரூபாய் கொடுத்தா சந்தோஷப்படுவேன். நான் முதல்ல உங்களை மாதிரி ஆட்கள் சந்தோஷப்படுவேன் கொடுத்தாங்கன்னா. இந்த ஊபர், ஓலா, ராபிடோ இதெல்லாம் ஓட்டுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கூட கேஸ் சிலிண்டர் தேவைப்படுது. இப்ப பெட்ரோல் ஷார்டேஜ் ஆகும், பெட்ரோலுக்காகவும் போய் ஒவ்வொரு பெட்ரோல் பங்க், கேஸ் ஃபில் பண்ற பெட்ரோல் பங்க்ல போய் பாருங்க, கேஸ் பங்க்ல போய் பாருங்களேன், அத்தனை பேர் ஆட்டோ லைன் கட்டி நிற்கும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பெட்ரோல் தட்டுப்பாடு தான் முதல்ல வந்திருக்கும். பெட்ரோல் தட்டுப்பாடு வந்ததுக்கு அப்புறமா தான் கேஸ் தட்டுப்பாடு வரணும். ஆனா தமிழ்நாட்டுல வைஸ் வர்சா வந்திருக்கு. இதுதான் சந்தேகத்தை உண்டு பண்ணுது. சரிங்களா, ஒரு போர் பதட்டம் இருக்க சூழல்ல பெட்ரோலோட ஷார்டேஜ் வந்திருக்கணுமே தவிர கேஸ் ஷார்டேஜ் வந்திருக்க கூடாது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசி மேக்கிங்ல ஃபெயிலியர் அப்படின்ற விஷயத்தை நான் காயின் பண்றேன். இது யாரோட தப்பு? மத்திய மாநில அரசுகள் முறையாக இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தயவு செய்து உணர்ந்து இந்த தவறை ஒப்புக்கொண்டு மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் தர வேண்டும். நிவாரணம்னா உடனே எனக்கு எல்லாருக்கும் 10 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுத்துங்க அப்படின்னு சொல்ல வரல. கையேந்தி பவன், ஒரு ஹோட்டல் கூட, ஒரு கையேந்தி பவன் கூட இன்று வரை மார்ச் 11 வரை மூடப்படவில்லை. ஏன் மூடப்படல? அவங்களும் அதே கேஸ் யூஸ் பண்றாங்க. ஏனென்றால் இது ஏதோ திட்டமிட்டு செய்கின்ற சதி செயலாக நான் பார்க்கிறேன். நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யுவர் வாய்ஸ் சேனலர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம இப்போ பேசியே ஆகணும். மக்கள் இந்திய தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் எல்பிஜி சிலிண்டர் விஷயமா பெரும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடா நாம இந்த ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு அது ரிலேட்டடா மக்களுக்கு சில விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு கடமையில் இந்த ஒரு காணொலி. எல்பிஜி சிலிண்டர் கடந்த 5 நாட்களா ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்திருக்கதா கருத்துக்கள் சொல்லப்படுது. மத்திய அரசு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 10 நாட்கள்ல இருந்து 15 நாட்களுக்கு போதுமான அளவு சிலிண்டர் இருக்கு அப்படின்ற அஷூரன்ஸ் அந்த எல்பிஜி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னாலும் எதுக்காக 60 ரூபாய் ஏத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படும். இதெல்லாம் மூல காரணம், முக்கிய காரணம் அங்கே ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர். அதன் காரணமாக கச்சா எண்ணெய் முதல் கொண்டு எல்லா பிரச்சனைகள் விலையேற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஒரு பக்கம் இது விலையேற்றம் இருந்தாலும் மறுபக்கம் தங்கத்தின் விலை குறைந்து கொண்டு இருக்கிறது. இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்களுக்கு அத்தியாவசிய தேவை என்பது கேஸ் மற்றும் இரண்டாவது பெட்ரோல். இந்த அத்தியாவசிய தேவையை மத்திய மாநில அரசுகள் முறையா கையாண்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது உள்ளபடியே ஒரு உலக அளவில் ஒரு பெரிய போர் பதட்டம் சூழல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசானது மாநில அரசோடு ஒரு சூழல் ஏற்படும் போது அந்தந்த முதல்வர்களோடு இது விஷயமா கலந்து இதுக்கு நமக்கு என்ன பாதிப்பு இருக்கும்ன்ற விஷயத்த அந்தந்த சீஃப் செக்ரட்டரியோட உள்துறை அமைச்சகமாகட்டும், மத்தியில் உள்துறை அமைச்சகமாகட்டும், ஏனைய உள்துறை அமைச்சகம் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி இருக்கணும். பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. சரிங்களா, இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை. அதனால நான் நாட்டு தலைமை மேல எனக்கு குறையோ இல்ல எந்த ஒரு உள்துறை அமைச்சகம் மேல குறையோ நான் சொல்ல விரும்பல. பட் இன்னைக்கு மக்களுக்கு தட்டுப்பாடு என்ன நேரத்தில் தட்டுப்பாடுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வணிக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர் ஆனது எல்லா இடத்துலையும் நிறுத்தப்பட்டிருக்கு. 60 ரூபாய் வீட்டு யூஸ் பண்ண சிலிண்டருக்கு 60 ரூபாய் ஏற்றிருக்காங்க. வணிக பயன்பாடுக்கான சிலிண்டர்ல டோட்டலாவே கடந்த 2 நாட்களா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம சுத்தி மற்ற இருக்கக்கூடிய அனைத்து ஹோட்டல்கள்லயும், உணவகங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து உணவகங்களையும் பாத்தீங்கன்னா மெனு குறைஞ்சபட்சம் 2 to 3 பொரியல் வைப்பாங்க. பல்வேறு மினிமம் 2 to 3 குழம்பு வகைகள் வைப்பாங்க. இப்போ அப்படிலாம் நிப்பாட்டிட்டு ஒரே குழம்பு வகையில் ஒரே ஒரு பொரியல் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஒன்று வந்துச்சு. ரெண்டாவது, நிறைய உணவகங்கள்ல ஒன்லி வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த வணிக சிலிண்டர் தட்டுப்பாடால இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது சரி என்ன நடக்குதுன்னு சொல்லி கேஸ் ஏஜென்சில கேட்கலாம்னு சொல்லிட்டு கடந்த 2-3 நாட்களா இந்திய கேஸ் ஏஜென்சி ஆகட்டும் ஏனைய கேஸ் ஏஜென்சி போய் அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டேப் ரெக்கார்டர் பட்டன் மாதிரி ஸ்டாண்டர்டா எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு தெரியலன்றது நல்லா தெரியுது. ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கையில் மறுபுறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருச்சியில ஒரு மிகப்பெரிய மாநாடு திமுக நடத்துது. என்ன தோணுதுன்னா, அப்ராக்சிமேட்டா ஒரு பிரியாணி விலை 100 ரூபாய் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. திருச்சி மாநாடுல 10 லட்சம் கூட்டம் வந்ததா சொன்னா, 10 லட்சத்துக்கு மேற்பட்ட கூட்டம், சில பேர் 11.5 லட்சம் அப்படின்னு சொல்லி தான் திமுக நபர்கள் பேசுறதான். எனக்கு தனிப்பட்ட முறையில் திமுக மீதோ பாஜக மீதோ அதிமுக மீதோ ஒரு மண்ணாங்கட்டே கிடையாது. ஆனால் மக்கள் பிரச்சனையை சொல்லணுன்றதுக்காக இந்த விஷயம் 10 லட்சம் பேர் அப்ராக்சிமேட்டா கணக்கு, 10 லட்சம் இன்டு 100 ரூபாய்
என்ன சார் கணக்காகுது? ஸோ அவங்களுக்குலாம் செய்யறதுக்கான அந்த கேஸ் சிலிண்டர் யார் அப்பா வீட்டுல இருந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம உதயா கேட்பார்ல, அந்த மாதிரி தான் கேட்க தோணுது. ஆனா அப்படி கேட்டா திமுக காரன் நான் சங்கின்னு சொல்லி பட்டம் கொடுப்பேன். எந்த பட்டம் வேணா கொடு சகோதரா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீயே 200-300 பிச்சை எடுத்துட்டு இருக்க, கஷ்டமா இருக்கு. முள்ளபடியே ரொம்ப வருத்தப்படுறேன். கொஞ்சம் உயர்த்தி 500 ரூபாய் கொடுத்தா சந்தோஷப்படுவேன். நான் முதல்ல உங்களை மாதிரி ஆட்கள் சந்தோஷப்படுவேன் கொடுத்தாங்கன்னா. ஆனால் இன்னமும் அந்த 100 ரூபாய் பிரியாணிக்கும் குவார்டருக்கும் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு சுத்துறதெல்லாம் தேவையானு யோசிங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் நடுத்தருல கேஸுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. அடுத்தபடியா கடந்த 2 நாட்களா பெட்ரோல் பங்க்ல அவ்வளவு கியூ. ஏங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நினைக்கிறேன், தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. இந்த ஊபர், ஓலா, ராபிடோ இதெல்லாம் ஓட்டுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கூட கேஸ் சிலிண்டர் தேவைப்படுது. இப்ப பெட்ரோல் ஷார்டேஜ் ஆனாலும் பெட்ரோலுக்காகவும் போய் ஒவ்வொரு பெட்ரோல் பங்க், கேஸ் ஃபில் பண்ற பெட்ரோல் பங்க்ல போய் பாருங்க, கேஸ் பங்க்ல போய் பாருங்களேன். அத்தனை பேர் ஆட்டோ லைன் கட்டி இன்னைக்கு குறைஞ்சபட்சம் செவ்வாய் அன்று நான் பார்க்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல 34 காரு அந்த கேஸ் பங்க்ல. அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன கொடுமையான நிலைமையில இருக்கு தெரியுங்களா? ஒருத்தன் டியூல காரை எடுத்துட்டு, கார் ஒரு நாளைக்கு ஓடினா 1000 இருந்து 1200 ரூபாய் தான் வருமானம் வரும். அது வந்தாதான் அந்த 1200 ரூபாய் அவன் அந்த 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 தேதிக்கான ஒரு அமௌண்ட் ஓனருக்கு கொடுத்துட்டு இவன் வீட்டுக்கு கொண்டு போனோம், பிளஸ் கேஸ் ஃபில் பண்ணி ஓட்டணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மொத்தமா பார்த்தா ஒரு கார் டிரைவரும் 550 ரூபா 600 ரூபாய் மட்டும் தான் எடுத்து போகும்போது அழுவாத குறையா சொல்றான். இது ஒரு பக்கம். ஆட்டோ ஓட்டுபவர்கள் அவங்க நிலைமை இன்னமும் மோசம். சோ ஒரு உலக லெவல்ல ஒரு போர் பதட்டம் இருக்கு. இந்த போர் பதட்டம் சூழல்ல இந்த மாதிரி டைரக்டாவும் இன்டைரக்டாவும் மக்களுக்கு நேரடி பாதிப்பு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சு மத்திய மாநில அரசுகள் ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கண்டிப்பாக ஒரு பத்திரிகையாளரிடம் கேட்க கடமைப்பட்டுள்ளேன். அதுக்கான ரீசன் எனக்கு தெரியுது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்க ஒரு கூட்டம் போட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்றீங்க, சிஎம் சார், பிஎம் சார், அதுக்கான ரிசல்ட் என்னன்றது மக்கள் முன்னாடி சொல்றீங்களா சார்? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இன்னொரு விஷயம் சார், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க சார். என்னன்னு பாத்தீங்கன்னா 408 கோடி தமிழகம் முழுக்க இருக்க அனைத்து உணவகங்கள், ஹோட்டல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வரி ஏய்ப்பு செய்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதன் வெளிப்பாடா கூட இந்த ஒரு செயற்கையாக கேஸ் தட்டுப்பாடு சீனை கிரியேட் பண்றாங்களோ அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் கொளுத்தி போடுறாங்க. இது உண்மையோ பொய்யோ நான் அதுள்ள ஆராய விரும்பல. ஆனால் 60 ரூபாய் நீங்க ஏத்திருக்கீங்க அப்படின்னும் போது தட்டுப்பாடு இருக்குன்னு உண்மையாயிடுச்சு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வணிக பயன்பாடு நிப்பாட்டு இருக்கு. நிப்பாட்டால அப்பட்டமா தெரியுது there is a shortage of சிலிண்டர்ஸ், கேஸ் சிலிண்டர்ஸ் அப்படின்னும் போது இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? ஸ்டேட் கவர்மெண்ட் இதை கார்னர் பண்ண முடியாது. ஏன் கார்னர் முடியாது? ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா மத்தியில இருந்து ஸ்டாக் வந்தாதான் இங்க இது பண்ண முடியும். ஆனால் மாநிலத்தில் இருக்க கொஞ்சமாவது சூடு சொரண புத்தி இருக்க அமைச்சர் பெருமக்களுக்கு உங்களுடைய பார்வைக்காக சொல்றேன், கடந்த 3 நாட்களா 6ல இருந்து 7 ஏஜென்சி நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஏஜென்சி போய் பார்த்து வரேன். நிறைய பேர் அங்க இருக்க அந்த கேஸ் டெலிவரி பண்ற ஆட்களோட நல்ல டைப்ல இருக்காங்க. சில முக்கியஸ்தர்கள், சில முக்கிய ஹோட்டல்கள் டைப் பண்ணிட்டு 940 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய சிலிண்டரை 1300 ரூபாய்க்கு பிளாக்ல வித்துட்டு இருக்கான். ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி ஏஜென்சிக்காரன் சொல்றான். ஆனா டெலிவரி பண்றவன் 1300 ரூபாயில இருந்து 1700 ரூபாய் வரைக்கும் கொடுத்து டெலிவரி பண்றான் வீடியோ சிலிண்டரை. இதே கமர்ஷியல் சிலிண்டரையும் பாத்தீங்கன்னா 1800 இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. இது இல்லைன்னு சொல்லி யாராவது சேலஞ்ச் பண்ணி எந்த அமைச்சருக்காவது இந்த காணொலி பார்த்து சேலஞ்ச் பண்றேன்னு சொன்னீங்கன்னா நான் கூட்டு போய் காமிக்கிறேன். எவன் பண்ணான்னு முதல்ல நான் காமிக்கிறேன், எவன் என்னென்ன ரேட்ல விற்கிறான்னு முதல்ல நான் காமிக்கிறேன். 40 ரூபா தான் விலை ஏற்றி அதாவது டெலிவரி தூக்கிட்டு வைக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அது ரைட், ஓகே, மனிதாபிமான அடிப்படையில் ஒவ்வொரு மக்களும் கொடுக்கிறது. ஆனால் தட்டுப்பாடு என்று தெரிந்தும் கூட மக்களை வஞ்சிக்கிறது இந்த மாநில அரசு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்தந்த ஏஜென்சி பண்றாங்க, அதுக்கு துணை மாநில அரசுன்றது நான் பதிவு பண்றேன் இந்த மூலமா. அடுத்தபடியா பெட்ரோல் தட்டுப்பாடு. ஐயா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா whenever there is a war அப்படின்னும் போது கச்சா எண்ணெயோட பர்சன்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். ஏன்னா கடந்த 30 ஆண்டுகளா நம்ம கச்சா எண்ணெய் பத்திய விஷயங்களும், கச்சா எண்ணெய் மூலமாக காய்கறி விலைகள்ல இருந்து எது விலையேற்றம் ஏறுது, தங்கம் வரைக்கும் ஏன் விளையாட்டு எல்லாத்த பத்தி பேசியிருக்கோம். நிறைய காணொலியில பேசியிருக்கோம், நிறைய சேனல்ல பேசியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா பெட்ரோல் தட்டுப்பாடு தான் முதல்ல வந்திருக்கும். பெட்ரோல் தட்டுப்பாடு வந்ததுக்கு அப்புறமா தான் கேஸ் தட்டுப்பாடு வரணும். ஆனா தமிழ்நாட்டுல வைஸ் வர்சா வந்திருக்கு. இதுதான் சந்தேகத்தை உண்டு பண்ணுது. சரிங்களா? ஒரு போர் பதட்டம் இருக்க சூழல்ல பெட்ரோலோட ஷார்டேஜ் வந்திருக்கணுமே தவிர கேஷ் ஷார்டேஜ் வந்திருக்க கூடாது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசி மேக்கிங்ல ஃபெயிலியர் அப்படின்ற விஷயம் நான் காயின் பண்றேன். இது இல்லைன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ண சீஃப் செக்ரட்டரி ரெடி என்றால் நேரம், காலம், இடம் சொல்லுங்க, நான் வருகிறேன், விவாதிக்கலாம். அது போக இப்போ ஏடிஎஃப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல், ஃபிளைட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அது ஒரு டைப் ஆஃப் ஒயிட் பெட்ரோல் சொல்லுவாங்க இல்லையா, அதோட ஒரிஜினல் நேம் ஏடிஎஃப், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதோட விலையேற்றத்தினால ஃபிளைட் டிக்கெட்ஸ் இன்னைக்கு 3 மடங்கு ஏறி இருக்கு. இதெல்லாம் அமைச்சர் பெருமக்கள், ஏன்னா அவங்கள பொன்முடி அவர்கள் சொல்ற மாதிரி ஓசி ஃபிளைட்ல சுத்துறாளுங்க. நிறைய பேர் சொந்தமா ஃபிளைட் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முக்கியஸ்தர்கள் சிலர். ஏன்னா சொந்தமா
சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போகக்கூடிய ஆளுங்க நம்மளாம் பார்க்க முடியும். அவங்களாம் இந்த விளையாட்டத்தை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க, டைம்கள் அதை பற்றிலாம் பேசுறது. ஏன்னா தேர்தல் நேரம் என்பதை எல்லோரும் பிஸியா இருக்கிறாங்க எல்லாரும் விஷயத்துல. இப்படி இருக்க சூழல அன்றாடம் கஷ்டப்படக்கூடிய பொதுமக்கள் சாமானியனுக்கு எந்த வகையான வழிவகை செய்யாமல் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நாய் போல பேய் போல வேலை செய்கிறார். வாழ்த்துக்கள், வேலை செய்யுங்களா, வேணாம்னு சொல்லவே இல்லை. இந்த வார்த்தை சொல்ல தவறா இருக்கலாம் மேபி, பட் ஆனா உண்மையில நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ஆனா மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமையை ஃபுல்ஃபில் பண்ண தெரியாத ஒரு அரசானது இனிமேலும் தேர்தலில் வெற்றி பெற்று என்ன பண்ண போறீங்கிறத யோசிச்சுக்கோங்க. அடுத்தபடியா இதுல இன்னொரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்திற்கு முன், பிப்ரவரி மாசத்துக்கு பின் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு மார்ச் மாசம் 11ஆம் தேதியில இருக்கும் சார். கிட்டத்தட்ட 68% ஆஃப் சேல்ஸ் இன்க்ரீஸ், சேல்ஸ் இன்க்ரீஸ் சொல்றோம். ஸோ நார்மலா வாரத்துக்கு 3 ஸ்டவ் மட்டுமே வைக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு ஒரு நாளைக்கு 12 ஸ்டவ் ஊத்திட்டு இருக்கான். இண்டக்ஷன் ஸ்டவ், ரைஸ் குக்கர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல்தட்டு மக்கள் மட்டும் தான் பயன்படுத்தாங்க. இன்னைக்கு வேற வழி இல்லாம எல்லாரும் கேஸோட தட்டுப்பாடு காரணமாக ரைஸ் குக்கர், இண்டக்ஷன் ஸ்டவ் கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, நகை அடமான வச்சு வாங்கிட்டு இருக்கோம். இது யாரோட தப்பு? மத்திய மாநில அரசுகள் முறையாக இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தயவு செய்து உணர்ந்து இந்த தவறை ஒப்புக்கொண்டு மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் தர வேண்டும். நிவாரணம்னா உடனே எனக்கு எல்லாருக்கும் 10 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல வரல. தயவு செய்து இதனால் ஏற்பட்டக்கூடிய கடனானது சரி செய்யுங்க. ரெண்டாவதா ஹோட்டல்ஸ் எல்லாம் போட்டீங்க. இன்னொரு டவுட் வந்தது, பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய, பிளாட்ஃபார்ம் சொல்லக்கூடிய சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய அந்த கையேந்தி பவன், ஒரு ஹோட்டல் கூட, ஒரு கையேந்தி பவன் கூட இன்று வரை மார்ச் 11 வரை மூடப்படவில்லை. ஏன் மூடப்படல? அவங்களும் அதே கேஸ் யூஸ் பண்றாங்க. இவங்களுக்கு எப்படி கேஸ் கிடைக்குது, பெரிய உணவுகள் ஏன் கேஸ் கிடைக்கல கேள்வி எழுது. இதுக்கு மாநிலத்தை சார்ந்த முக்கிய அமைச்சர்கள் பதில் கூறினால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் இது ஏதோ திட்டமிட்டு செய்கின்ற சதி செயலாக நான் பார்க்கிறேன். திமுக 2021 ஆட்சியில் வரும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆட்சிக்கு கட்டில் வந்தவுடன் கண்டிப்பாக நாங்கள் 100 ரூபாய் மானியம் தருவோம் சிலிண்டருக்கு அப்படின்னாங்க. ஐயா, ஆட்சி முடிக்க இன்னும் மே மாசம் 10ஆம் தேதி அவங்க ஆட்சி முடியுது ஐயா. இப்போ மார்ச் மாசம் 11ஆம் தேதி, இன்னும் எண்ணி 29 நாள் 30 நாள் தான் இருக்கு. ஸோ அந்த மானியம் எப்போ தர போறீங்கன்றது கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மானியத்தோட சேர்த்து நீங்க ஏதாச்சும் அலோன்ஸை போட்டு கொடுக்க போறீங்க. ஏன்னா மகளிர் உரிமை தொகை 28 மாசம் கொடுத்துருக்கீங்க. சொன்னது 5 வருடம், 5 வருடம் போது கிட்டத்தட்ட 60 மாசத்துக்கு 28 மாசம் கொடுத்துருக்கீங்க. அதோட அலோன்ஸ் பேலன்ஸ் இருக்கு, இந்த சப்சிடி விஷயம் பேலன்ஸ் இருக்கு. பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தலன்னு சொன்னீங்க, கடவுளுக்கு தான் தெரியும் நீங்க என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி நான் பேச விரும்பல. இப்போதைக்கு சிலிண்டருக்கு மத்திய மாநில அரசு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து தயவு செய்து சிலிண்டர் ஃபெசிலிட்டியை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தபடியா பெட்ரோல் விலை ஏற்றம் மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்யுங்கள். ஏனென்றால் பெட்ரோல் தட்டுப்பாடு என்று வந்துவிட்டால் நாம் ஸ்ரீலங்காவோட நிலைமை பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் லைன் நின்னாங்க பெட்ரோலுக்காக. 15 மணி நேரம் 20 மணி நேரம் லைன் பெட்ரோல் போட்டாங்க, ஒரே 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குது. அந்த நிலை தமிழகத்தில் கண்டிப்பா வந்துக்கூடாது வேண்டிக் கொள்கிறேன். பங்களாதேஷ்க்கு 10,000 பேரல் நம்ம க்ரூட் ஆயில் பிளஸ் பெட்ரோல் அனுப்ப போறோன்ற ஒரு டேட்டா ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கே இங்க சாப்பிட்றதுக்கு இல்ல செயல்படுறது வக்கில்ன்னும் போது மற்ற நாட்டுக்கு நம்மளால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி தனிமனிதான் எழுது இல்லையா? ஸோ அதனால மத்திய அரசு வேறொரு நாடுக்கு தர தயாரா இருக்கணும் போது அப்போ இந்தியாவில் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இருக்குன்னா அது யாரு மறைச்சு வச்சு விளையாடுறது அப்படின்றத கேள்வி எழுது. ஏன்னா அந்த வெங்காயம் விளையாட்டு அடிக்கடி நம்ம பார்ப்போம், 160 150 ரூபாய்க்குலாம் ஒரு சீசன்ல வெங்காயம் விற்றுது. அப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முக்காவாசி புரோக்கர் என்று சொல்லக்கூடிய சில அரசியல்வாதிகள் குடோன்ல போய் ஸ்டாக் பண்ணி வச்சதெல்லாம் பார்க்க முடியுது. நிறைய வீடியோஸ்லாம் நம்மளாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இதை எவனா ஸ்டாக் பண்ணி வச்சு எதனா விளையாடுறாங்களான்னு தெரியல. உள்ளபடியே தேர்தல் நேரத்தில் எது வேணாலும் நடக்கும் என்பதற்கு ஒரு மக்களை பதட்டத்திலே வச்சுக்கிறது தான் இந்த அரசியல்வாதியோட தன்மையா இருக்கு. ஆனால் மத்திய மாநில அரசுகள் பொறுப்போடு செயல்படுவது நல்லது என்று எதிர்பார்க்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.